ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு வந்து 3 கஸ்டமைஸ்டு ரெசின் கீச்செயின் ஆர்டரை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அதை பற்றின வீடியோ தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது. ஏன்னா ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து A to Z நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நானே பிகினிங் ஸ்டேஜில் செஞ்சது. இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெசினா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். இன்னுமே நமக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுங்க. ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் இது. ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபபெட் மோல்டும் ஹார்டின் ஷேப்பில் இருக்கிற மோல்டு, ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி கீச்செயின் மோல்டு வாங்கிட்டு ஒரு 300 ml ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா பெரிய பெரிய மோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது 2:1 ரேஷியோ இருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தாங்க. ஹார்ட்னர் வந்து ஒரு 16 ml, ரெசின் வந்து ஒரு 32 ml யூஸ் பண்ணியிருக்கேன். 2:1 ரேஷியோன்றது ஒன்றும் இல்லைங்க. நம்ம 2 பார்ட்டில் வந்து ரெசின் எடுத்துட்டோம்னா ஒரு பார்ட் வந்து ஹார்ட்னர் எடுத்துக்கணும். அதுதான் 2:1 ரேஷியோன்றது. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பபிள்ஸ் இல்லாமல் ஒரு 5 to 6 minutes வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப முக்கியமாக அந்த பாட்டிலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் அவுட்புட் கரெக்டாக வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்டின் ஷேப்பில் இருக்கிற மோல்டு எடுத்திருக்கேன். கஸ்டமர் கேட்டிருந்தது ஹார்டின் ஷேப்பில் அவங்க நேம் எழுதி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோல்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான செல்லோடேப் வச்சு நம்ம மோல்டு வந்து அப்படியே ஒத்தி எடுத்தோன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துடும். அதுக்காக தான். அடுத்ததாக ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து பார்த்திங்கன்னா 6-in-1 மைக்கா பவுடர். இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது இந்த 6-in-1 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஒரு மைக்கா பவுடரோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 to 80 rupees இருக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ட்ரை பண்ணணும்னா இந்த மைக்கா பவுடர் கரெக்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த 6-in-1 மைக்கா பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த கலர்ஸில் அதிகமான அளவுக்கு ஆர்டர் வருதோ அந்த பர்டிகுலர் கலரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு பெட்டராக இருக்குங்க. உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் வந்து ஒயிட் கலரும் இன்னொரு கப்பில் வந்து பர்பிள் கலரில் நான் மைக்கா பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மைக்கா பவுடரில் ரெசின் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். அதனால ப்ராஜெக்டோட அவுட்புட் நல்லா இருக்காது. நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த ரெசினை போர் பண்ணுறதுக்கு முன்னாடி பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணணும். நான் இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணாமல் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஊற்றிட்டேன். இது வந்து ரொம்பவே சின்ன ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது பேக் சைடு வந்து ஃபினிஷிங் இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மோடில் வந்து பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா தான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் போர் பண்ணணும். ஒயிட் அண்ட் பர்பிளில் விஜய் அப்படின்ற நேமில் கீச்சன் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக அம்முன்ற நேமில் வந்து கீச்சன் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நவ்யான்ற நேமில் கீச்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ நவ்யா அண்ட் அம்மு அப்படின்ற நேமில் இருக்கிற கீச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். நான் ஸோ வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். சாரிங்க, அம்மு கிடையாது, ST அப்படின்ற கீச்சன். ஆல்ரெடி அம்மு அப்படின்னு ஒரு கீச்சன் பண்ணதுனால நான் அம்முன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரியான பீட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குங்க. அதில் வந்து நான் நவ்யா அண்ட் ST அப்படின்ற பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ் வச்சு தான் இந்த கீச்சன் மேக் பண்ண போகிறோம். இந்த டூல் வந்து ரெசின் ஆர்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப மைன்யூட்டான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எடுத்து ரெசின் ஆர்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நேம் வந்து ட்வீசர்னு சொல்லுவாங்க. ஹேர் நெயில்ஸ் இதெல்லாம் நம்ம ரெசின் ஆர்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு தான் இந்த நான் பீட்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ரெசின்குள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டூத் பிக் வச்சு கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெக்கரேஷன் ஐட்டம் வந்து ரெசின் ஆர்ட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து அந்த கிளிட்டர்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம ரெசின் ஆர்ட்டில் ஆட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியான ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய ரெசின் ஆர்ட் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எது தேவைப்படுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவரும் கொஞ்சம் போல் கிளிட்டர்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. இந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான கிளிட்டர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. கொஞ்சம் போல் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிச்சன் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யறதுனால கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி ரெசின் ஆர்ட் ஷாப்பில் எந்த டிசைன் வேணும், எந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணும், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், இதுவுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்கரேட்டிவ்க்காக என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக பபிள் பஸ்டர் ஸ்ப்ரேவோ ஆர் இந்த மாதிரியான ப்ளோ டார்ச்சோ நம்ம காமிச்சிடணும். ஏன்னா கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம செய்கிற ப்ராஜெக்டில் எந்த ஒரு டஸ்ட்டும் படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசின் பாட்டிலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து சில ரெசின் வந்து 8 to 12 ஹவர்ஸ்லேயே க்யூர் ஆயிரும். சில ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வரைக்கும் க்யூர் ஆகுங்க. ஸோ அந்த பாட்டிலில் என்ன க்யூரிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிகினிங் ஸ்டேஜில் நடுநடுவில் போய் நம்ம கையை வச்சு பார்ப்போம், அந்த மாதிரி வச்சு பார்க்கவே கூடாதுங்க. நம்ம கை ரேகை அதில் பதிஞ்சிரும். ஸோ வந்து ஒரு 12 hours கொடுத்துருக்காங்கன்னா 12 hours கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும், நடுவில் போய் தொட்டு பார்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. ஒயிட் அண்ட் பர்பிளில் பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து விஜி அப்படின்னு நேம் எழுத சொல்லியிருந்தாங்க. நான் கோல்டன் கலர் பெனில் வந்து இந்த நேம் எழுதியிருக்கேன். இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஸ்டிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அண்ட் தென் பிளாக் கலர்லேயும் இருக்குங்க, டாம்போ அப்படின்னு, அதுவுமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷர்ட் ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க. இந்த பென் டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்ததாக டாப் கோட்டிங் கொடுக்கறதுக்காக திரும்பவும் நம்ம ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2:1 ரேஷியோ எடுத்துக்கிறோன்னு. ஸோ டாப் கோட்டிங் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ரெசின் அண்ட் ஹார்டனர் நம்ம எடுத்துக்கலாம். கீச்செயின் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இத்தனை கிராம் ரெசின் அண்ட் ஹார்டனர் எடுத்தால் போதும்னுலாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும்னு நம்ம மைண்டில் ஒரு கேல்குலேஷன் போட்டு அதுக்கான ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது ரெசின் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெசின் வந்து அளந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியான மெத்தட் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சைஸில் மோல்டு எடுத்திருக்கீங்களோ அந்த மோல்டு ஃபுல்லாக ரைஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃபில் பண்ணிவிட்டு வெயிங் ஸ்கேலில் வச்சு வெயிட் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெயிட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து பாதியான அளவு பேஸ் கோட்டுக்கும் இன்னொன்று வந்து டாப் கோட்டுக்கும் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மாதிரி பபிள்ஸ் இல்லாதது போல் நம்ம ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறமா நவ்யான்ற நேமில் வந்து நான் டாப் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து சில ப்ராடக்ட்டும் லெட்டர்ஸும் எம்போஸ்டாக கையில் படுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அகைன் ஒரு கோட்டிங் கொடுத்துட்றேன். அடுத்தது விஜி அண்ட் எஸ்டி அப்படின்ற நேமுக்குமே ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுவுமே கம்ப்ளீட்டாக ஒரு 8 to 10 hours ட்ரை ஆக விட்டுருக்கணும். ஆல்ரெடி சொன்னதும் போல தான் ரெசின் பாட்டிலில் என்ன க்யூரிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். டாப் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இடையில போய் டச் பண்ணுறதோ இல்லை டஸ்ட் படிகிற மாதிரியோ வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் டாப் கோட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்துக்குமே டாப் கோட்டிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ரெசினில் என்ன க்யூரிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த க்யூரிங் டைம் ஆகிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக விட்டதுக்கு அப்புறமா டச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 24 hours கொடுத்துருக்காங்கன்னா 24 hours கம்ப்ளீட்டாக விடுங்க. ஏன்னா டாப் கோட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கை ரேகை அப்படியே படியும். அது வந்து ப்ராஜெக்டோட ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். அகெயின் டாப் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, எந்த ஒரு டஸ்ட்டும் படியாத மாதிரி. இது போல் நல்லா கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் டிமோல்ட் பண்ணிக்கிறேங்க. டிமோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் எக்ஸஸாக ரெசின் நம்ம போர் பண்ணது அங்கங்கே ரா எட்ஜஸாக இருக்குங்க. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பார்த்து பார்த்து ரெசின் ஆட் பண்ணாலும் லைட்டாக எக்ஸசிவ் ரெசின் இருக்க தான் செய்யும். அது வந்து கஸ்டமருக்கு வந்து அப்படியே டெலிவர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது போல் டீபரிங் டூல் மார்க்கெட்லேயே கிடைக்குங்க. ரெசின் ஆர்ட் ஷாப் நம்ம வாங்குறோன்னா இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ரா எட்ஜஸ் வந்து க்ளீன் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீ செயின் கொஞ்சம் ரா எட்ஜஸாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்குது.
இதே மாதிரியே 3 கீ செயினும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது போல ரிங் வந்து அவைலபிளா இருக்குங்க. இது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ரெசின் ஆர்ட் ஷாப்ல வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ. எப்போ நீங்க ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களோ அப்பவே நீங்க வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான ரெசின் ஆர்ட் மோல்டு வந்து வாங்காதீங்க. ஹோல்ஸ் இல்லாத மாதிரியான மோல்டு வாங்கிக்கோங்க. ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி மோல்டு வாங்கினாலுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மினி ஹேண்ட் ரூலர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான கீச்செயின் விட இந்த கீச்செயின் இருக்கு இல்லைங்களா, இதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ஹேண்ட் ரூலர் வச்சு ஹோல்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு இந்த கீச்செயின் ரிங் ஆட் பண்ணிக்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும் ஹோல்ஸ் இருக்கிறது வாங்கினா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்குறதாங்க ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான மோல்டு வாங்கினாலுமே அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஒர்க் பண்ணும்போது டாப் கோட்டிங் கொடுக்கும்போது ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த ஹோல்ஸே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது வந்து நான் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் மோல்டு வாங்க போகிறீங்கன்னா ஹோல்ஸ் இல்லாத மாதிரியான மோல்டு வாங்கிட்டு இந்த மாதிரியான டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக எல்லாத்துக்குமே கீச்செயின் ரிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிங்கோட டாப் பார்ட்டில் ஒரு குட்டியாக ஹார்டின் ஷேப்பில் ஏதோ ஒரு பெண்டன்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அதோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பெண்டன்ட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீச்செயினில் ஆட் பண்ணும்போது அது லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக 3 கீச்செயினுமே மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் ரெசின் ஆர்ட் பற்றின சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இன்னொரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசின் ஆர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ப்ராடக்ட் பற்றியோ இல்லை இன்ஷர்ட் ஷீட், வினல் ஸ்டிக்கர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.